இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கின ராகி சேமியா பார்க்குறோம். அணில் சேமியா. ராகி சேமியாவே சில பேருக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோ அப்ளை பண்ணுறோம். ராகி சேமியா எப்படி செய்கிறதுனா, அதை உடச்சி தண்ணியில் ஊற வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 3 நிமிஷம் ஊறட்டும். அது ஊறின பின்பு இட்லி சட்டியில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே உள்ள தட்டில் துணியை விரித்து பாருங்கள், நல்லா அப்படி புனிஞ்சிக்கோங்க. புனிஞ்சிட்டு இப்படி உருத்தி விடுங்க. புனிஞ்சிட்டு இப்படி உருத்தி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உருத்தி விட்டுட்டு மூடி வைக்கலாம். வெந்துட்டுருக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுங்க. கிளறி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்கள், முதல்ல அந்த ராகி சேமியா தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். கடுகு, கடலைப்பருப்பு, ரெண்டு உளுந்து, நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். கருவேப்பிலை, மிளகாய் தேவையான அளவு போடுங்க. எங்கள் வீட்டில் உரப்பு சேர்க்க மாட்டாங்க. கொத்தமல்லி தழை, வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும் பொன்னிறமாக. தக்காளி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற அந்த ராகி சேமியாவை உள்ளுக்குள்ளே ஆட் பண்ணுறோம். எடுத்து இப்படி நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா சுகர்காரங்க எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நீங்கள் நைட் செஞ்சு கொடுங்க டிஃபனுக்கு. அவங்களுக்கு ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியமானது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.